மரியாதையே வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை தொடரில் இருக்கின்றோம். இது ஒரு ஜெபமாலை பயிற்சி. ஜெபமாலையை ஜெபிக்க முடியாத இருக்கவங்களுக்கு இந்த தொடரை பார்த்தா கண்டிப்பாக ஜெபமாலை ஜெபிப்பார்கள். அதேபோல் ஏற்கனவே ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த தொடர் மூலம் நிச்சயமாக இன்னும் அதிகமாக ஜெபமாலை ஜெபிக்க முடியும். அதற்காக தான் இந்த தொடர். கடந்த போன வீடியோவில் ஜெபமாலை ஜெபித்ததால் மாதாவை பார்த்த சிறுவன் என்ற உண்மையான சம்பவத்தை நம்ம பார்த்தோம் வீடியோவில். இந்த வீடியோவில் தானே ஜெபமாலை ஜெபித்த மாதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொடர் முழுசும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறோம். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து R25 இங்கிலீஷ் லெட்டர் R25 அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், அட்ரஸ்லாம் தேவையில்லை, அதை போட்டுட்டு இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. 9944358435 99 44 35 84 35 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜெபமாலை தொடர் முழுசும் மற்றும் மரியணி கணப்போர் சேனலில் வர எல்லா மாதா பற்றி எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அன்பானவர்களே, தானே ஜெபமாலை ஜெபித்த மாதா அப்படின்றதான் இன்று நாம் பார்க்க போகிறது நடந்த உண்மை சம்பவம். இந்த வீடியோவை தொடர்ந்து முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே வச்சுக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மாதா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக அதை நான் சொல்கிறேன். ஏன்னா இது மாதாவுடைய செய்தி, மாதா கொடுத்த இந்த ஜெபமாலை பற்றிய செய்தி. அப்போ இது எல்லாருக்கும் போய் சேரணும், நம்மளே வச்சுக்கக்கூடாது. அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். தானே ஜெபமாலை ஜெபித்த மாதா 1858 வருடம் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் மாதா காட்சி கொடுத்தாங்க பெர்னதத் என்ற சிறுமிக்கு. அவங்க அப்போ செய்த மிகப்பெரிய ஒரு செயல் ரொம்ப அலாதியானது. அந்த பெர்னதத் என்ற அந்த சிறுமிக்கிட்ட காட்சியில் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, வலது கையை தூக்கி பிதாசுதன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் முடியல. மாதா அப்போ ஒரு வேலை செஞ்சாங்க. மாதா அவங்கள்ட்ட இருக்கிற ஜெபமாலை எடுத்தாங்க. இதே போல் வெள்ளை நிற ஜெபமாலை, இந்த வெள்ளை நிற ஜெபமாலை எடுத்தாங்க. அதை சிலுவையை இப்படி பிடிச்சாங்க. சிலுவையை பிடிச்சிட்டு இப்படி சிலுவை அடையாளம் வரைஞ்சாங்க. பிதாசுதன் பரிசுத்தாவி போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் நீ ஜெபமாலையை ஆரம்பி அப்படின்றாங்க மாதா பெர்னதத்திட்ட. அந்த குழந்தை அது வரைக்கும் பேரலைஸாக இருந்துச்சு. இந்த வலது கரம் செயல்பட முடியாமல், தூக்க முடியாமல் அவதிப்பட்டு இருந்துச்சு. மாதா சொன்ன அடுத்த வினாடியே அந்த கை செயல்பட ஆரம்பிச்சிச்சு. பெரிய புதுமை அது. அந்த குழந்தை அதுவும் சிலுவை போட்டுட்டு ஜெபமாலை ஆரம்பிச்சிச்சு. பெர்னதத் மட்டும் அங்கே ஜெபமாலை ஜெபிக்கவில்லை, மாதாவும் கூட சேர்ந்து ஜெபமாலை ஜெபிச்சாங்க. வாயை திறந்து அவங்க சத்தமாக ஜெபிக்கலை. ஆனால் ஒவ்வொரு மணியாக மாதா கரங்களிலிருந்து இப்படி ஜெபமாலை மணிகள் நகர்ந்தன. அந்த குழந்தையோட சேர்ந்து மாதா ஜெபமாலை சொன்னாங்க. சில விவிலிய அறிஞர்கள், இன்னும் மரியியல் அறிஞர்கள்லாம் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எப்படின்னா, மாதாவுக்கு அருளறிந்த மரியே என்ற அந்த முதல் பாகம் அது மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது பாகம் சொல்லலை, அச்சிஷ்ட மரியாயே சர்வேசுடைய மாதாவே, அது அவங்க சொல்லலை. ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படாது. இந்த முதல் பாகத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு இது விவிலிய அறிஞர்கள், மாதாவை பற்றிய மரியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. மாதா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மாதா இப்படி சிலுவையை பிடிச்சு ஜெபமாலையை பிடிச்சு இப்படி பிதாசுதன் போடுற படமோ சுருவமோ பார்க்க முடியாது. ஆனால் லூர்துக்கு போனீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் லூர்து திருத்தலத்துக்கு போனீங்கன்னா, ஆலயத்தில் இப்படி சிலுவை போடுகின்ற பாணியில் மாதாவுடைய படம் இருக்கும். அதே போல் சுரூபமும் அங்கே இருக்குது. மாதா ஜெபமாலையை வச்சு இப்படி சிலுவை போடுற பாணியில் சுரூபமும் இருக்குது. இதிலிருந்து மாதா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஜெபமாலை தான் தீர்வுன்றாங்க மாதா. அதை தானே செயல்படுத்தி காமிக்கிறாங்க. இப்போ மாதா உலகம் முழுசும் நடக்கிற காட்சிகளில் ஜெபமாலை ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாதாவே ஜெபமாலை ஜெபித்த இடம் அந்த லூர்து.
லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் மாதா கிட்ட வரத்தை வாங்கிட்டு வராங்க. புனித நீரை குடித்து நோயாளிகள்லாம் குணமாகறாங்க. அந்த இடத்தில் மாதா கொடுத்த மிக முக்கியமான செய்தி என்னென்னா, ஜெபமாலை ஜெபியுங்கள் அப்படின்றது தான். அதற்கு உதாரணமாக அவங்களே இந்த ஜெபமாலையை ஜெபித்தது. ஆக கடவுளின் தாயே ஜெபமாலையை ஜெபிக்கிறப்ப நாமெல்லாம் எந்த மூளைக்கு, நாமெல்லாம் மாதாவை மாதிரியே ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவுடைய செய்தி இது முக்கியமான செய்தி. ஜெபமாலை என்பது மாதா விரும்புகின்ற ஒன்று. மாதாவுக்கு பிடிக்கணும், நம்ம எப்படி பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சோம்னா நாம் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா இந்த ஜெபமாலையை எடுக்கிறது தான், ஜெபமாலை ஜெபிக்கிறது தான். அது மட்டும்தான் மாதாவுக்கு பிடிக்குது. எல்லா காட்சிகள்லையும் ஜெபமாலை ஜெபிங்க, ஜெபமாலை ஜெபிங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் இந்த வீடியோவை உங்கள்கிட்டயே வச்சுக்காமல் தயவு செய்து உங்களுடைய கத்தோலிக்க குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, உங்கள் பங்கில் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் செஞ்சு விடுங்க. ஜெபமாலை பக்தி வளர நீங்கள் ஒரு மாதாவின் தூதராக இருக்க அழைப்பு விடுக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.